Hello LPKPs and Kodipani channel members, viewers and subscribers அனைவருக்கும் மறுபடியும் உங்க எல்லாரும் சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு மொபைல் ஆப் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸா நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மொபைல் ஆப் உடைய நேம் வந்து டிஜிவாட்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து நம்மளுடைய கூகுள் பிளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக நம்மளால் ஒரு நாளைக்கு 400 ரூபா இல்லை வந்து $5 வரைக்கும் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் நமக்கு வந்து டாஸ்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் பேசிக்கலாக நம்ம வந்து கேப்சாஸ் வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம வந்து கேம்ஸ் நம்ம விளையாடலாம், டெய்லி சேலஞ்சஸ் வந்து மீட் பண்ணலாம். இது போக அவங்க வந்து ஆட்ஸ் பார்க்குறதுக்காக, அதாவது வீடியோஸ் பார்க்குறதுக்காக காயின்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறாங்க. இதே மாதிரி நிறைய சர்வேஸும் உங்களுக்கு வந்து இருக்குது. பல மொபைல் ஆப்ஸ் மாதிரி இவங்களும் வந்து ஒரு ரெஃபரல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி மணி வந்து நிறைய ஏர்ன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து ட்ரஸ்ட் பைலட்டில் வந்து 4.7 ஸ்டார் ரேட்டிங் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படிங்கிற வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் இல்லை செக்யூரிட்டி டெபாசிட் ஃபீ எதுவுமே பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சப்போஸ் யாராவது கேட்டால் கூட இந்த ஆப்புக்கு வந்து யாருமே பே பண்ணிடாதீங்க. ஸோ இந்த டிஜிவாட்ஸ் மொபைல் ஆப் உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். இந்த மொபைல் ஆப் உடைய லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நான் என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் கோடோ இல்லை இன்வைட் கோடோ நான் ஷேர் பண்ணவே இல்லை. ஸோ உங்கள் மூலமாக தான் நான் ஏர்ன் பண்ணணும்னு எனக்கு அவசியமே இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம டிஜிவாட்ஸ்னு நம்ம சர்ச் பண்ணோம்னா நமக்கு இந்த சர்ச் ரிசல்ட் வருது. இந்த க்ரீன் கலர் இல்லை ப்ளூ கலர் காயின் மாதிரி வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோடைய ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் அப்படிங்கிற வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து 4.7 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அவுட் ஆஃப் 166K ரிவ்யூஸ்லேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து 1 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட்ஸ் அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. ஸோ கீழே வந்து கோ த்ரூ பண்ணும்போது அந்த 4.7 ஸ்டார் ரேட்டிங், அதாவது வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து 4 ஸ்டார், 3 ஸ்டார், 2 ஸ்டார் அண்ட் 1 ஸ்டார் விட ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்ட் ரிவ்யூஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சில பேர் வந்து கமெண்ட் பண்ணது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆப்பு, எந்த வித ப்ராப்ளம் இல்லை, எரர் இல்லை, தேவையில்லாத ஆட்ஸ் எதுவுமே வந்து வர்றது இல்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து 67 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே ஒருத்தர் வந்து ஒரு ஆசமான ஒரு ஏர்னிங் ஆப்பு. ஒன்லி விஷயம் என்னென்னா பேபாலில் மட்டும்தான் வந்து வித்ட்ரா ஆப்ஷன் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. மற்றபடி இதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து கேம்ஸு, சர்வேஸு, டாஸ்க்ஸு அப்படின்னு வந்து ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து ஒரு 45 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொருத்தர் வந்து ஒரு அடிக்டிவான ஒரு மொபைல் ஆப்பு, கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக வந்து இருக்காங்க. மற்றபடி இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ரீசெண்ட் ரிவ்யூஸ் பார்த்துட்டோம். ஸோ ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணலாம். நம்ம ரீசெண்டான ரிவ்யூஸில் பார்த்த அதே ரிவ்யூஸ் தான் வந்து பார்க்க முடியுது. இதில் இன்னொருத்தர் வந்து பேபால் லிமிடேஷன் அப்படிங்கிற வந்து இருக்குது. அதே மாதிரி லெவல் வந்து கூட போக போக உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் கேம் வந்து கொஞ்சம் ஹார்டாக போகுது. ஒரு 30th லெவல் எல்லாம் கடந்து வந்து போகும்போது ஒரு மாதிரி ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு ஃபீலிங் வந்து வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து மறுபடியும் வந்து இந்த பர்டிகுலர் ஆப்பை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்ட் ரிவ்யூஸில் சில 4 ஸ்டார் ரிவ்யூஸும் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஓவராலாக பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. பட் அதனால நம்ம வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ் பார்க்கும்போது ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணது, இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து வேஸ்ட் ஆஃப் டைம், பேமெண்ட் வந்து இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு உண்மையான அக்கௌண்ட்டு பெண்டிங் பேமெண்ட் ஆகியிருந்தனா அந்த அக்கௌண்ட் வந்து டிலீட் பண்ணவே முடியாது. பட் இந்த அக்கௌண்ட்டை உங்களால் டிலீட் பண்ண முடியுது. ஸோ இது கண்டிப்பாக வந்து ஃப்ராடு தான் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொருத்தர் வந்து கமெண்ட் பண்ணது வந்து இந்த பர்டிகுலர் ஆப்பை வந்து யூஸ் பண்ணும்போது லாகின் இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து இருக்குது, இதை வந்து கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒருத்தர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்டாக வந்து டார்க் மோடுக்கு வந்து மாற்ற முடியல அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக நமக்கு வந்து அந்த கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ் வந்து ரொம்ப ஒரு ப்ராமிசிங்காக இல்லை, ரொம்ப வந்து நெகட்டிவாக அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஓவராலாக பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் ரொம்ப டாமினேட் பண்ண மாதிரி இருக்குது. இதில் ரொம்ப ட்ரெண்டிங்கான கீவேர்ட்ஸ் வந்து பார்க்கும்போது ரிவார்ட்ஸு, ஸ்கேமு, வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஸ்கேம் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு நோ ரிவ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
அடுத்தது வேஸ்ட் ஆஃப் டைமில் சில ரிவ்யூஸ் மட்டுமே இருக்குது. ஸோ அதனால நம்ம இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பை ரொம்ப சேஃபாகவே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அந்த பார் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக லோட் ஆன பிறகு நீங்கள் வந்து ஓப்பன் அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். ஸோ ஸ்கேன் பண்ண பிறகு இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க, உங்களுடைய டேட்டா வந்து தேர்ட் பார்ட்டிக்கு வந்து அவங்க வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம என்டர் பண்ணுற டேட்டா ஒன்றும் பெரிய பரம ரகசியம் எதுவுமே கிடையாது. அதனால சேஃபாகவே இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நல்லா வாசிட்டு 2 செக் பாக்ஸை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு லாகின் அப்படிங்கிற வந்து கொடுங்க. அதுக்கு பிறகு இங்கே வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட் எடுத்தோம்னா உங்களுடைய இன்விடேஷன் கோடை வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நான் என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் கோடோ இன்விடேஷன் கோடோ நான் வந்து ஷேர் பண்ணவே இல்லை. ஸோ நீங்கள் உங்களுடைய இன்விடேஷன் கோடை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்க ஒரு வேளை இந்த இன்விடேஷன் கோடை வந்து என்டர் பண்ணுறதாக இருந்தால் உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக 1000 பாயிண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ ப்ரொசீட் அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து ஒரு 20 கேஷ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதில் வந்து அந்த ப்ளஸ் பட்டன் அப்படிங்கிற வந்து கொடுத்த உடனே நமக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. வாட்ச் அப்படிங்கிறது இருக்குது, ஃப்ரீ அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ நமக்கு வந்து அந்த ஃப்ரீ ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டா நம்ம வந்து டெய்லி போனஸ் மாதிரி நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கும்போது நமக்கு வந்து 3 ஃப்ரீ டிக்கெட்ஸ் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? இது போக நம்ம வந்து அந்த வாட்ச் அப்படிங்கிறத கொடுத்தும் ஒவ்வொரு வீடியோ வாட்ச் பண்ணி அதாவது ஆட்ஸை வந்து வாட்ச் பண்ணி நம்ம ஒரு டிக்கெட் அப்படின்னு வந்து எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது இந்த டெய்லி போனஸை நம்ம வந்து கிளைம் பண்ணுறோம். ஸோ அடுத்து நமக்கு இந்த டிக்கெட் வந்து 1 மணி நேரம் கழிச்சு தான் வரும். இந்த 1 மணி நேரம் கழிச்சு 3 டிக்கெட் அப்படிங்கிற வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு பிறகு நம்ம வந்து க்ளோஸ் அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கேப்சர் சால்விங் ஜாப் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன், இந்த பர்டிகுலர் கேப்சர் சால்விங் ஜாப் அப்படிங்கிற வந்து ஒரு கேம் மாதிரி தான். இதில் நம்ம தோக்க போகிறோம். ஏன் நான் தோக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து ரீசன் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ எல்லா பர்டிகுலர் மொபைல் ஆப்பும் வந்து நிறைய டைம் வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால நம்ம இந்த பர்டிகுலர் கேமில் வந்து தோக்க போகிறோம். அதுக்கடுத்த கேமில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வின் பண்ணுவோம். ஸோ அவங்க மென்ஷன் பண்ண ரூல் என்னென்னா, இந்த கேம் விளாடுறதுக்கு வந்து ஒரே ஒரு டிக்கெட் தான் தேவை. ஆக்சுவலாக இதில் வந்து நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 20 டிக்கெட்ஸ் அப்படிங்கிற வந்து கிடச்சிருக்கு. அதுக்கு பிறகு நம்ம வந்து போனஸ் 3 டிக்கெட்ஸ் கிளைம் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக நம்மக்கிட்ட 23 டிக்கெட்ஸ் இருக்குது. ஸோ 23 டிக்கெட்ஸை வச்சு நீங்கள் வந்து 23 தடவை கூட நீங்கள் விளாண்டுக்கலாம். ஸோ கேப்சர்ஸ் வந்து நம்பர்ஸாக தான் உங்களுக்கு வந்து வரும். கரெக்டாக நம்ம வந்து டைப் பண்ணணும், ஸ்பீடாகவும் நம்ம வந்து டைப் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கீங்க, உங்கள் ஆப்போனன்ட் எதிரில் உள்ளவர் வந்து அதே பாயிண்டில் எடுத்திருந்தனா இதில் வந்து யார் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த 20 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் தோத்துட்டாலும் உங்களுக்கு வந்து 5 பாயிண்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் ஆப்போனன்ட் அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து அந்த கேப்சா வந்து அப்படியே டைப் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே நான் வந்து டைப் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் அப்படின்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் நான் தோக்க போகிறேன் அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ கேம் ஃபினிஷ் ஆகிட்டு ஸோ நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம வந்து 20 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற வந்து எடுத்திருக்கோம். ஆப்போனன்ட் வந்து 33 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற வந்து எடுத்திருக்காங்க. யூ லூஸ். இருந்தாலும் நமக்கு வந்து 5 கேஷ் காயின்ஸ் அப்படிங்கிற வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை. அடுத்த இதில் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து வின் பண்ண தான் போகிறோம். ஸோ இதில் வந்து வெளியில் வரும்போது நிறைய ஆட்ஸ் உங்களுக்கு வந்து வருது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து அந்த க்ளோஸ் பட்டனை கொடுங்க. அடுத்தது மறுபடியும் இந்த கேப்சர் சால்விங் ஜாப்குள்ளே உள்ளே போகலாம். இதில் கண்டிப்பாக நம்ம வின் பண்ணி தான் ஆகும். ஏன்னா வந்து இதில் வின் பண்ணாதான் மக்கள் வந்து தொடர்ந்து இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் வந்து வேலை செய்வாங்க. அதனால் நான் லாஜிக்காக வந்து நான் பேசுகிறேன். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான், வேணுக்குனே ஸ்லோவாக தான் நான் வந்து டைப் பண்ணேன். 3989 ரொம்ப ஸ்லோவாக தான் நான் டைப் பண்ணேன். 7106 இப்படி வந்து நான் டைப் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் நான் மிஸ்டேக் கூட நான் வந்து விட்டேன். அதையும் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது 2183 பட் 2783ன்னு கொடுத்துட்டேன். இருந்தாலும் மிச்சம் உள்ளதை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணேன். இது கேம் வந்து அந்த டைமருக்குள்ளே நீங்கள் வந்து முடிச்சாகணும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து 17 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஆப்போனன்ட் வந்து அதே 17 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு 3.39 செகண்ட்ஸில் முடிச்சிருக்கேன். ஆப்போனன்ட் வந்து 3.4 செகண்ட்ஸ். ஜஸ்ட்டு வந்து ஒரு செகண்ட் இல்லை ஒரு 0.01 செகண்ட்ஸில் நான் வந்து வின் பண்ணதாக காமிச்சு நமக்கு வந்து 20 கேஷ் காயின்ஸ் அப்படிங்கிற வந்து கிடச்சிருக்கு. ஸோ வின் பண்ணதுனால நமக்கு இந்த கேஷ் காயின்ஸ் அப்படிங்கிற வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் இருந்து நம்ம வெளியில் போனாலும் உடனே வந்து ஒரு ஆட் அப்படிங்கிற வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ரேட்டிங் கொடுத்தும் நம்ம வந்து காயின்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம 5 ஸ்டார் ரேட்டிங்கோ இல்லை 4 ஸ்டார் ரேட்டிங்கோ மொபைல் ஆப் ஸ்டோரில் வந்து நம்ம வந்து கொடுத்து கூட நம்ம கேஷ் காயின்ஸை வந்து ஏற்றிக்கலாம். ஸோ கொடுத்த பிறகு நம்ம க்ளோஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ப்ளே டைம் அப்படின்னு வந்து போகலாம். ஸோ இந்த ப்ளே கேம்ஸ் அப்படிங்கிற வந்து பண்ணலாம்.
ஸோ இதில் பார்க்கும்போது நம்ம வந்து பெர்மிட் யூசேஜ் அக்சஸ் அப்படிங்கிற வந்து ஆன் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிறது இந்த மாதிரி கேம்ஸ், மைண்ட் ரெஸ்கியூ அப்படிங்கிற கேமு. ஸோ இதில் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து அவங்க வந்து 15 கேஷ் காயின்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு வந்து 966 காயின்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆன்லைனில் ப்ளே ஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும் இந்த பர்டிகுலர் ஆப்பை. ஸோ இதை வந்து இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்த பிறகு இதில் வந்து விளாடணும். ஸோ அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் விளாண்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் அப்படிங்கிற வந்து கண்டிப்பாக கிடைக்குது. இது போக நிறைய கேம்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷத்துக்கு வந்து 62 காயின், இந்த மாதிரி டோட்டலாக வந்து 3934 பாயிண்ட்ஸு இப்படியெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து கேம்ஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு டாஸ்க்ஸும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது டிஜிட்டல் டர்பைன் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் இருக்குது. ஸோ உங்களுக்கு லோட் ஆனவொன்னா உங்களுக்கு வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து கொடுக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆஃபர் வால்ஸ் அப்படின்னு வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். எங்கே உங்களுக்கு ஆஃபர் இருக்கும், எங்கே உங்களுக்கு வந்து ஆஃபர் ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணலாம், மிஸ்ஸிங் ரிவார்ட்ஸ் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ரிப்போர்ட் இஷ்யூ அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன ஹெல்ப் வேணுமோ அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய சில ஆஃபர்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து மேட்சிங்டன் மேன்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 1,00,000 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் கொடுக்குறாங்க. ஸோ ரஃபாக வந்து ஒரு 7 நாள் ஆகும் கம்ப்ளீட் ஆகிறதுக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது போக உங்களுக்கு நிறைய டாஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு லோ பாயிண்ட் உள்ளதை நான் வந்து எடுக்கேன். ஏன் நான் லோ பாயிண்ட்ஸ் உள்ளதை நான் எடுக்கிறேன்னா அதில் உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்குறது என்னென்னா ரஃபாக வந்து 60 டேஸ் ஆகும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு 11,000 பாயிண்ட் பக்கத்தில் ஆட் ஆகும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கிளிக் பண்ண உடனே ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க்கு வந்து அப்படியே நேவிகேட் ஆகுது. ஸோ இது வந்து பேசிக்கலாக வந்து ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட் தான். கீழே டெஸ்டிமோனியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நல்லா வாசிச்சுட்டு அக்ரி அப்படிங்கிற வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் வந்து இருக்குது. உங்களை பற்றின சில பர்சனாலிட்டி கொஸ்டின்ஸ். ஸோ என்னுடைய ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது தயக்கம் இருக்கா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு தேவைன்னா அக்ரி அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம், இல்லை டிஸ்அக்ரின்னு கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து நான் டிஸ்அக்ரி அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கு பிறகு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து நேவிகேட் ஆகும். அடுத்து செகண்ட் கொஸ்டின் அப்படிங்கிற வந்து வரும். ஸோ இந்த மாதிரி சில பேசிக்கான கொஸ்டின்ஸ். இது வந்து ஆக்சுவலாக உங்கள் ஐக்யூவை டெஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது, நாலேஜை டெஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. உங்களை பொறுத்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. எதுக்காக இப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் லிங்க்கில் வந்து நீங்கள் கூட கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து இப்போ முடியுமா அப்புறம் முடியுமா அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ரஃபாக வந்து ஒரு 15லேருந்து ஒரு 18 நிமிஷம் ஆச்சு. டோட்டலாக வந்து ஒரு 54 கொஸ்டின் பக்கத்தில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி சில பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அக்ரி இல்லை டிஸ்அக்ரி, இதை பொறுத்து அவங்க வந்து ரிவார்ட்ஸை வந்து கிளைம் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து பொறுமை இருக்கா இல்லை பொறுமை இல்லையா இப்படியெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக வந்து அந்த 54 கொஸ்டின் உங்களுக்கு முடித்த உடனே உங்களுக்கு வந்து அந்த கிளைம் ரிவார்ட் அப்படிங்கிற வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து 54வது கொஸ்டின் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ கிளைம் ரிவார்ட் அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். ஸோ இது போக உங்களுக்கு வந்து ஆட் கேட்டு, ஆட் ஜிம்மு, ஐஐடி ஸ்டுடியோஸ், ரொம்ப ஃபேமஸான சிபிஎக்ஸ் சர்வே, ஒனாத் சர்வே, அப்புறம் பிஎஃப் சர்வே, இல்லை வந்து கேம்ஸ் கூட நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ இதில் நான் ரெடீம் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய பேமெண்ட்டை வந்து பேபால் வழியாக மட்டும்தான் நம்மளால் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ பேபால் அட்ரஸை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்கள். பிகினர்ஸ் வந்து ஒரு 20,000 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற வந்து எடுக்கலாம். ஸோ 20,000 பாயிண்ட் அப்படிங்கிற வந்து $2, அப்ராக்சிமேட்லி 160 ரூபா. ஸோ ஆவரேஜாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணக்கூடியது வந்து இதுதான். ஒரு 50,000 கேஷ் பாயிண்ட்ஸாவது டெய்லி வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து $5 பக்கத்தில் வருது. ரஃப்லி வந்து ஒரு 400 ரூபா நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு வந்து வருது. நிறைய ரெஃபரல்ஸ் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க. ஏன்னா வந்து இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் ரெஃபரல் வழியாக தான் நம்ம வந்து நிறைய ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நிறைய ரெஃபரல்ஸ் வச்சுருக்கீங்க. இது போக நீங்கள் வந்து டிக்கெட்ஸை வந்து எப்போவுமே கிளைம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி நம்ம கேம்ஸு, டாஸ்க்ஸு அதெல்லாம் வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 1 டே வேலை அப்படிங்கிறது வந்து கிடையாது. தொடர்ந்து நீங்கள் வந்து பண்ண ஓவராலாக நமக்கு வந்து அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து அக்குமுலேட் ஆகும்.
ஸோ அப்படி வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா 250,000 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற வந்து கிடைக்க போகுது. அது $25 அப்ராக்சிமேட்லி 2000 பக்கத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ரெடீம் நவ் அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை வியூ ரிடம்ஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து அந்த இன்வைட் அப்படிங்கிற செக்ஷனில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு 150 பாயிண்ட்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அதே மாதிரி போனஸ் வந்து ஒரு 500 பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 500 பாயிண்ட் எப்போ கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு 500 பாயிண்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அது போக உங்களுக்கு வந்து 20% கமிஷன் ஒவ்வொரு டாஸ்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது கிடைக்குது அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இன்விடேஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே ஜென்ரேட் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டரில் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். இது மட்டும் இல்லை, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து கான்டாக்டர்ஸ் அப்படிங்கிற செக்ஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ இவங்க வந்து ஆக்சுவலாக எங்கே பேஸ்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நமக்கு இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. இன்ஃபர்மேஷன் வந்து சரியாக வந்து டிஸ்பிளே ஆகலை, ஃபெயில்டு அப்படிங்கிறதான் காமிக்குது. வெறும் கேப்சர் டைப்பிங் மட்டும் இல்லை, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம வந்து பார்த்து கூட நம்ம வந்து ஒவ்வொரு டிக்கெட்டாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது யூ ரிசீவ் 1 டிக்கெட், மறுபடியும் நீங்கள் வந்து இந்த கேப்சர் டைப்பிங் ஜாபை நீங்கள் தொடர்ந்து ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த மொபைல் ஆப்போடைய ரிவ்யூ வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தாச்சு. இருந்தாலும் நம்ம வந்து கூகுளில் டெஸ்க்டாப்பில் வந்து சர்ச் பண்ணலாம். டிஜி வாட்ஸ் ஆப் ரிவ்யூ இல்லை வந்து டிஜி வாட்ஸ் ஆப் ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கிற ரிவ்யூஸ் அப்படிங்கிற வந்து பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது கார் அப்படிங்கிறதுல வந்து 4.7 ஸ்டார் ரேட்டிங்கு, க்ரோம் புக்கில் வந்து 4.5 ஸ்டார் ரேட்டிங்கு, வாட்சில் 4.7, டேப் அதாவது நம்மளுடைய மொபைலில் வந்து 4.7 ஸ்டார் ரேட்டிங்கு, பட் ஃபோனில் வந்து 4.9 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸை விட ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து paidfromservice.comல வந்து பார்க்கும்போது ஹையஸ்ட் பேயிங் ஆப்ஷன் அப்படிங்கிற வந்து ஆஃபர் வால்லேருந்து தான் வருது. ஸோ நமக்கு வந்து ஒரு 1000 பாயிண்ட்லேருந்து 2000 பாயிண்ட் வரைக்கும் ஒரு சர்வே வழியாக ஏர்ன் பண்ண முடியும். பட் வந்து ஏர்னிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பாப்புலரான டிஸ்கஷன் ஃபோரம் கோராவில் வந்து பார்க்கும்போது நீங்கள் உண்மையிலே கேம் லவராக இருந்தனா கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறையவே ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபேமஸான scam-advisor.comல வந்து பார்க்கும்போது ஹை ஸ்டார் ரேட்டிங் ஆர் ஹை ட்ரஸ்ட் ரேட்டிங் அப்படிங்கிற வந்து கிடச்சிருக்கு. இந்த சைட் வந்து சேஃபாகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். கீழே வந்து 97 அவுட் ஆஃப் 100 ட்ரஸ்ட் ஸ்கோர் அப்படிங்கிற வந்து கிடச்சிருக்கு. ரொம்ப நல்ல ஒரு ஸ்கோர் தான். ஸோ கீழே வந்து நெகட்டிவ் ஹைலைட்ஸ் வந்து பார்க்கும்போது ஒரே ஒரு நெகட்டிவ் ஹைலைட் தான். இந்த வெப்சைட்டோடைய ஓனர் வந்து அவருடைய ஐடென்டிட்டியை வந்து ஹூஇஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸில் ஹைட் பண்ணுறாரோ அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃபுல்லாக பாசிட்டிவ் ஹைலைட் தான் கொடுத்துருக்காங்க. இல்லை assassin.comல வந்து பார்க்கும்போது பல மொபைல் ஆப்பில் வந்து செக்யூரிட்டி வந்து ஒரு இஷ்யூவாக இருக்கும். இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் வந்து செக்யூரிட்டி இஷ்யூஸ் எதுவுமே இல்லை, சேஃபாகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கான்டாக்டஸ் செக்ஷன் அப்படிங்கிற வந்து இல்லை, ஒரு லைவ் கூகுள் மேப் லொகேஷன் அப்படிங்கிற வந்து இல்லை. ஸோ எங்கே இருந்து இவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற வந்து இல்லை. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தால் அவங்க எந்த அளவுக்கு வந்து சால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் நமக்கு வந்து அந்த டாஸ்க்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது சில கான்டாக்ட் சப்போர்ட் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து சால்வ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மற்றபடி இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து ஸ்லோவான ஒரு ஏர்னிங் ஆப் தான். பேமெண்ட் வித்ட்ராயல்ல எந்த வித ப்ராப்ளமும் இது வரைக்கும் வந்ததே இல்லை. பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸை வந்து நிறையவே டாமினேட் பண்ணுது. ஸோ இதை வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் மட்டும் இல்லை, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அதாவது டெஸ்க்டாப்பில் வந்து பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பை வந்து நம்ம சேஃபாகவே யூஸ் பண்ணலாம். ஆஹா ஓஹோன்னு வந்து உடனே வந்து பணம் கொட்டுறது கிடையாது. ஒரு வாரம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு அமௌண்ட் அப்படிங்கிற வந்து வரும். பட் ஸ்லோவாக தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற வந்து வரப்போகுது. ஸோ இதில் உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும்